லேசான பசியும் லேசான உணவும் அனைத்து நோய்களையும் குணப்படுத்தும். பசி எடுத்ததா? மகிழ்ச்சியாக சாப்பிட்டீங்களா? அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சுன்னு பத்திரமா பார்த்துக்க. சரி, தலைப்புக்குள்ளே போவோம். புரியுதுங்களா? என்ன சொன்னேன்? லேசான பசியும் லேசான உணவும். உங்களுடைய உடல் லேசாக மாறுகிறது என்றால் ஆரோக்கியத்தில் வாழுகின்றீர்கள். எப்பொழுது அது திடமாக வெயிட்டாக மாறுகிறதோ பசி, நல்ல பசி குறைந்து நோய்கள் பெருகுகிறது என்று அர்த்தம். புரிந்து கொள்ளுங்கள், இது என்னுடைய உணர்வு. அதேபோல் உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லுவதை நீங்கள் அப்படியே 100% ஏற்றுக்கொள்ளாதீர்கள். உங்களுக்குள் நீங்கள் சிந்தித்து இது சரியா சரியில்லையா, சரி என்று உங்களுடைய உணர்வு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உணர்வு மறுத்துவிட்டால் அதை விட்டுவிடுங்கள். எந்த உணர்வும் தவறு செய்யாது. மனதின் மூலியமாக தவறு நீங்கள் சிந்திக்கலாம். புரியுதுங்களா? மனமும் அறிவும் பொய்யும் மெய்யும் கலந்தது. புரியுதுங்களா? பசியும் உணர்வும் உயிரும் உண்மையானது எப்பொழுதும் தவறு செய்யவே செய்யாது. நீங்கள் எல்லாம் உங்களுடைய குழந்தையை நல்லா படிக்க வைத்துக்கலாம். படிக்க வச்சிட்டோம்னா அவங்க நல்லா பணம் சம்பாதிப்பாங்க, வாழ்வாங்க. அதேபோல் கடவுளில் வேண்டினால் குழந்தைங்களெல்லாம், நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லா வாழும். ஆசை நியாயமான ஆசை, அதை தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் படிக்க வைத்து விட்டால் நல்ல உணவு கண்டிப்பாக கிடைக்காது. புரியுங்களா? உங்கள் கடவுளாலேயும் நல்ல உணவு உங்களுக்கு கொடுக்க முடியாது. உங்கள் குருநாதராலேயும் நல்ல உணவு கொடுக்க முடியாது. ஆனால் விவசாயிகளை மேம்படுத்தினால் மட்டும்தான். நான் இதை தான் பேசுவேன். இந்த வீடியோவை அதிகம் பாருங்கள். இதுபோல் என் வீடியோன்னு இல்லை, விவசாய வீடியோ நிறைய பாருங்கள். உங்கள் உணவுக்கு நல்ல உணவு கிடைக்கும், பிள்ளைங்களுக்கு நல்ல உணவு கிடைக்கும். வேறு வீடியோக்கள் பாருங்கள், நல்ல உணவு கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. காலம் பதில் சொல்லும். நன்றி, மகிழ்ச்சி.